எந்திரிச்சு வேக வேகமா வேலைய பார்த்து புள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பி அப்பா ஒரே அரக்க பறக்க வேலைய பார்த்து முடிக்கவும் தான்க்கா நிம்மதியா இருக்கேன். ஆமாண்டி வசந்தி, எல்லார் குடும்பத்திலயும் இதே கூத்துதே நடக்குது. நான் காலையிலேயே சோறு சாம்பார் உருளைக்கிழங்கு அப்பளம் எல்லா சாப்பாடும் செஞ்சு முடிச்சிட்டேன்டி. என் மக பூமாரி லெமன் சோறுதே வேணும்னு ஒத்த கல்ல நின்று புட்டா. லெமன் சோறு தந்தாத்தே நான் ஸ்கூலுக்கு போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லி புட்டா. அதோட அவளுக்காக வேக வேகமா லெமன் சோறு கிண்டியில கொடுத்து விட்டேன். ஆமா ராணி அக்கா, நம்மெல்லாம் அந்த காலத்துல ஸ்கூல் படிக்கிறப்ப பழைய கஞ்சியும் ஊறுகாயும் பழைய குழம்புந்தையும் கொண்டு போனோம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க அதுக இஷ்டத்துக்கு தானே கேக்குதுங்க. ஆமாண்டி வசந்தி, வீட்ல இருந்தாலும் ஒழுங்கா இருக்குதுங்களா? வீட்ல நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குதுங்களே. 7 ட்ரெஸ் எடுத்து போட்டு அழுக்காக்குதுங்க, பாத்திரத்தை பூரா பரப்பி வச்சு போடுதுங்க. அம்மா அதை செஞ்சு தாங்க இதை செஞ்சு தாங்கன்னு ஆர்டர் போடுதுங்க ஆர்டர். அதுகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு செத்த தூங்கினா தான் எனக்குலாம் நிம்மதியா இருக்கும், இல்லைன்னா தலைவலி வந்துருமுடி. என்ன ராணி இங்கதான் நிக்கிறீங்களா? ஆமா சரோஜாக்கா, வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டே பொழுதே போக மாட்டேங்குது, அதை இங்கிட்டு வந்து இந்த கட்டையே நின்று புட்டேன். ஆமா ராணி அக்கா, வீட்ல வேலையை முடிச்சிட்டா வீட்ல எங்க இருக்க முடியுது? அதே வீட்டை பூட்டிட்டு நானும் இங்கிட்டு வந்தேன். ஆளுக்கு முன்னாடி சின்ன பொண்ணு தானே வந்து நின்னுக்கிட்டு இருப்பா, இப்போ என்ன ஆளக்கானா? அவ இப்பதே எங்க வீட்ல வந்து குழம்பு தாங்க கஞ்சி குடிக்கணும்னு சொல்லி கொஞ்சோண்டு வாங்கிட்டு போனா, குடிச்சிட்டு வர லேட் ஆகும்க்கா. ஏடி வசந்தி சொல்ற, உன் வீட்லயே வந்து குழம்பு கேட்டா? என்கிட்டனா வந்து கேட்டா, என்கிட்ட குழம்புலாம் ஒண்ணும் இல்லடி, இப்ப தாண்டி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நேரம் உங்க வீட்டுக்கு வந்துட்டா போல இருக்கே. வீடான வீட்ல ஒரு குழம்பு வச்சு கூட குடிக்க மாட்டா போல இருக்கே. வந்துட்டேன் என்னைய பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி கரெக்ட்டா இவ பேசறப்ப கரெக்ட்டா வந்தறாளே. என்ன எல்லாரும் குழம்பு குழம்பு குழம்புன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? யார் யார் வீட்ல என்னென்ன குழம்பு வச்சீங்க? அடியே, எந்த நேரம் பார்த்தாலும் குழம்பு சோறு குழம்பு சோறு குழம்பு சோறுனே சொல்லிக்கிட்டு கிட, வேற வேலையே இல்லையா? ஏக்கா, இதை விட்டா என்னக்கா வேலை இருக்கு? எனக்கு எப்பயுமே சோறு குழம்பு தானக்கா பிடிக்கும். இங்க பாருடி, காலையிலேயே நான் பழைய குழம்புலாம் கொடுத்துட்டேன், இனிமே என்கிட்ட வந்து கேட்காதடி. ராணி அக்கா வீட்ல சாம்பார் உருளைக்கிழங்கு அப்பளம்லாம் வச்சிருக்காங்களாம், வேணும்னா அங்க போய் வாங்கிக்க. என்னது சாம்பாரா? எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாம்பாரு. மித்த எல்லா குழம்புனாலும் கொஞ்சமாவது சாப்பிட்டுருவேன், சாம்பாரு பிடிக்கவே பிடிக்காது. சரோஜாக்கா, உங்க வீட்ல என்ன குழம்பு வச்சீங்க? தேங்காய் புளிச்சாறு. என்னது தேங்காய் புளிச்சாரா? அதையெல்லாம் எப்படித்தான் சாப்பிடுறீங்களோ போங்க. வாய் நட்டதையும் சாப்பிடுறோம். சரி வாங்கடி, அங்கிட்டு போய் மரத்தடியில போய் உட்காருவோம். எம்பிட்டு நேரமா நின்னுக்கிட்டே இருக்கிறது, கால்லாம் வலிச்சு கிடக்குடி. ஏக்கா, அங்கிட்டு கடந்து தானக்கா வந்தேன், முன்னாடியே சொல்லி இருக்க கூடாதா? நான் அங்கேயே உட்காந்துருப்பேன். அட வாடி, ஒரு 8 தானே போயிடலாம். சரி வாங்க அப்படியே போவோம். என்ன எல்லாரும் இங்கதான் நிக்கிறீங்களா? உங்களை எல்லாம் போய் மரத்தடியில தேடிட்டு வரேன். ஏங்கி இத எங்களை தேடுனே, எதுவும் 100 நாள் வேலை இருக்கா? அதெல்லாம் இல்ல ராணி அக்கா, இன்னைக்கு சடோனாம்ல 9 மணிக்கு கரண்ட் போயிட்டு 6 மணிக்கு தான் கரண்ட் வருமா, அதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தேன். இன்னைக்கு இத சொல்ற, இன்னைக்கு கரண்ட் போயிருமா? ஆமா ராணி அக்கா, இன்னைக்கு கரண்ட் போயிருமா, ஏன் உங்களுக்கு தெரியாதா? அட தெரியாதடி. அட இருங்கடி, போய் மோட்டரையாவது போட்டுட்டு வரேன். அக்கா, இப்ப ஏன் மணி 9 ஆக போகுது, நீ வீட்டுக்கு போறதுக்குள்ளேயும் கரண்ட் போயிருங்கா. அட விடுக்கா, அதான் சோறு குழம்புலாம் ஆக்கிட்டீலே, இருந்தாலும் தண்ணி நிறைச்சு வைக்கலையேடி. ஏக்கா விடுக்கா. நல்ல வேளைக்கு சோறு குழம்பாவது ஆக்கிட்டேன். சரி வாங்க மரத்தடியில போய் உட்காருவோம். ஏக்கா, எப்ப பார்த்தாலும் மரத்தடியில உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு தூங்கிக்கிட்டு பேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போர் அடிக்குதுக்கா. வேற எங்கேயாவது டிஃபரெண்டா போவோம்க்கா. அடியே, வேற எங்கேயும் போனா காசு செலவாக முடி. மரத்தடியில உட்கார்ந்தமா, ஜிலு ஜிலுன்னு காத்த வாங்கணுமா, வீட்டுக்கு எந்திரிச்சு போனமான்னு இருக்கலாம் முடி. ஏக்கா, ஒரு செலவும் இல்லாம நல்ல ஊரா சுத்தி பார்த்துட்டு நல்ல வேடிக்கை பார்த்துட்டு பஸ்லயே தூங்கிட்டு வரலாம்க்கா. அடியே, என்னடி சொல்ற? பஸ்ல போனா அதிக காசு செலவாக முடி. ராணி அக்கா, தான் கவர்மெண்ட்ல இருந்து பொம்பளைகளுக்கு எல்லாம் இலவச பேருந்து விட்டுருக்காங்கல்ல, நம்மளுக்கு எல்லாம் டிக்கெட் கிடையாதுக்கா. அட ஆமாண்டி, நானும் ஒரு நாள் பொழுது கூட இலவச பேருந்துல போனதே கிடையாது. ராணி அக்கா, வாக்கா போயிட்டு வருவோம். ஆமாக்கா, இன்னைக்கு கரண்டும் போயிருச்சு, வீட்ல இருந்தாலும் வேர்த்து கொட்டும். மரத்தடியில எவ்வளவு நேரம் தான் உட்காந்து கிடக்கிறது? நல்லா 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பஸ்லயே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்கக்கா. பொழுதுக்கும் பொழுது போகும், நல்ல ஊரை சுத்தி பார்த்த மாதிரியும் இருக்குங்கா, நல்ல ஜிலு ஜிலுன்னு காத்து 4 லெக்கு பார்த்த மாதிரியும் இருக்கும். எக்கா வாக்க போவான். அட என்னங்கடி இவளோட பெரிய ரோதனையா இருக்கு.
ஏக்கா என்னக்கா நீ மித்த நாள்ல எல்லாம் போக முடியுமா? காசு பணமும் செலவழிக்க போறது கிடையாது. வாக்க சுத்தி பார்த்துட்டு வருவோம். சரி வாங்கடி போவோம். சரோஜாக்கா நீங்களும் வாங்க. சரி ராணி. அடி என்னங்கடி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கூட்டத்தை கூட காணா? ஏக்கா கூட்டம் என்ன வெளியிலயே வந்துகிட்டு இருக்கும், பஸ்ஸுக்குள்ள இடத்த புடிச்சு உட்கார்ந்து இருக்கும். என்ன சரோஜாக்கா திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, முன்ன பின்ன பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கீங்களா? அடியே என்னடி ஓவரா பேசுற? நான் வாரத்துக்கு 3 நேரம் பஸ்ல போயிட்டு வந்துக்கிட்டுமே கிடக்கேன். ஏன் கண்டக்டர் வேலை பாக்குறீங்களா? அதான் 3 ஷிஃப்ட் போயிட்டு வரீங்களாக்கு. இந்த கிறுக்கு பிடிச்ச சின்ன பொண்ணோட எங்கேயும் போக கூடாதுன்னு நினைக்கிறது என் கர்றகம். நான் பாட்டுக்கு வந்துறேன். அடியே சின்ன பொண்ணு சும்மா இருடி. ஏன்டி தேவையில்லாம அவளை போட்டு வம்பிழுக்கிறவ? ஏ சரோஜாக்கா ராணி அக்கா கைய கெட்டியா புடிச்சுக்கோங்க. ஏதோ சின்ன குழந்தை நிக்குதுன்னு யாராச்சும் தூக்கிட்டு போயிட போறாங்க. அப்புறம் உங்க வீட்டுக்காருக்கும் உங்க பிள்ளைகளுக்கு நாங்க தான் பதில சொல்லணும். அடியே வாய மூடுடி. அடியே சின்ன பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னுக்கிட்டு ஏன்டி வம்பிழுக்கிற? பாருடி அக்கம் பக்கத்துல உலவுலாம் நம்மளையே வேடிக்கை பாக்குறாங்க. இப்படியே மசமசன்னு நின்று பேசிக்கிட்டு இருக்காம ஏதாச்சும் ஒரு பஸ்ல ஏறுவோம். வெயில் வேற இருக்கறதுக்கு அதிகமாகுதுல. இப்ப எந்த பஸ்ல ஏறலாம்? பச்சை பஸ்லயா, ஊதா பஸ்லயா, ரோஸ் பஸ்லயா? எந்த பஸ்ல ஏறலாம்? அடியே எந்த கலர் பஸ்ஸா இருந்தா என்ன? ஏதாச்சும் ஒரு பஸ்ல ஏறிடி. கூட்டம் இல்லாத பஸ்ஸா பார்த்து ஏறுவோம். அக்கா நம்மளுக்கு பின்னாடி திருச்சி பஸ் நிக்குதுக்கா. அதுல வேணா ஏறி போவோமா? ஏசி பஸ் ஓலை இருக்கு. நல்ல பளபளன்னு வச்சிருக்காங்க. திருச்சி பஸ்ஸா? அம்பட்டு தூரம்லாம் வேணாம். அப்புறம் என் புருஷனும் பிள்ளைகளும் தேட ஆரம்பிச்சிருங்க. பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போற மாதிரி இருக்கிற பஸ்ஸை பார்த்து ஏறுங்கடி. ஆமா உங்களை உங்க புருஷனும் பிள்ளைகளும் தேடுங்க, எங்களை மட்டும் தேட மாட்டாங்க. எங்களை எல்லாம் தண்ணி தொளிச்சு விட்டுட்டாங்க பாருங்க. ஆளையும் மண்டையும் பாரு மண்டைய. இங்க பாருடி என் மண்டைய மட்டும் பேசுற வேலை வச்சுக்கறாத. வாயை கிழிச்சு புடுவேன். அடியே சின்ன பொண்ணு வாயை மூடிக்கிட்டு இருடி. இருக்க கூட்டம் அதிகமாகுது பாரு. சீக்கிரமா போய் பஸ்ல இடத்த போடுவோம் முடி. ராணி அக்கா உன்னை தூக்கி ஜன்னல் வெளியே விடுறேன், இடத்த பிடிக்கிறியாக்கா? அடியே போடி கோட்டிக்காரி. என்னைய தூக்கிடுவியாடி நீ? அப்படி தூக்குனாலும் ஜன்னல் வெளியில நான் போயிட முடியுமா? என்னடி அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம நடுவுலயே நிக்க போறேன். போடி. இந்த வசந்தியிலே சிம்ரன் மாதிரி இருக்கா. அவளை உள்ளக்க தூக்கி போடு. இடத்த நல்லா பிடிப்பா. சரி வா வசந்தி அக்கா உன்னை தூக்கி ஜன்னல் வெளியே போடுறேன். அடியே போடி. அங்கிட்டு என்னை தூக்க வந்து விட்டா. நீந்தே ஊசி வெடி மாதிரி இருக்க. உன்னை தூக்கி போட்டதையும் கரெக்டா இடத்த பிடிப்ப. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சீட்டையும் பிடிக்க முடியாது, பசையும் பிடிக்க முடியாது. இப்படியே நின்றுட்டு போக வேண்டியதே. அடியே அந்த ஊதா பசை எடுக்க போறேங்கடி. அதுல கூட்டம் கம்மியாத்தே இருக்கு. சீக்கிரமா வாங்க, அதுல போய் ஏறுவோம். அட ஆமாக்கா கூட்டம் கம்மியாத்தே இருக்கு. சீக்கிரமா வாங்க போய் பஸ்ல ஏறுவோம். சீக்கிரமா எல்லாரும் இடத்த பிடிங்க. அடியே என்னங்கடி எனக்கு சீட் இல்லாம நீங்க மட்டும் ஜம்மன போய் உட்கார்ந்துக்கிட்டியா? எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கடி. ஏன் சரோஜாக்கா குட்டையா தானே இருக்க, வேகமா வந்து சீட்டை பிடிக்காம இப்படி மச நின்றுகிட்டு இருக்க. அப்ப நீ நின்றுகிட்டே வா. அடியே எனக்கு வேற கால் வலி இருக்குடி. யாராச்சும் எந்திரிச்சிட்டு எனக்கு சீட்டை கொடுங்கடி. எங்களுக்கு அப்ப கால்ல வலிக்காதா? ஏன் சரோஜாக்கா உனக்கு பின்னாடி ஒரு ஆம்பளை உட்கார்ந்து இருக்காரு பாரு, அவரை எழுப்பி விட்டுட்டு நீ போய் உட்காரு. ஏப்பா தம்பி எனக்கு உட்கார்றதுக்கு சீட் இல்ல தம்பி. கொஞ்சம் எந்திரிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. வயசான பொம்பளப்பா. எம்மா உனக்கு என்ன 60 வயசாம ஆச்சு? நல்லா தானே இருக்க. நின்று வந்தா என்ன? கஷ்டப்பட்டு துண்ட போட்டு இடத்த புடிச்சு உட்காந்தா இடத்த குடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. உன்னைய மாதிரி தானே நானும் காசை கொடுத்து தானே பஸ்ல வாரேன். நல்ல கிளி வாங்கட்டும் சரோஜாக்கா. என்னமா பேசுச்சு, அதுக்கு தான் நல்ல மாட்டி விட்டேன். தம்பி கொஞ்சம் இடம் தாப்பா. எனக்கு கால் ரொம்ப வலிக்குதுப்பா. கால் வலிச்சுச்சுன்னா அப்படியே உட்காருங்க. எப்ப பார்த்தாலும் இதே வேலையாத்தான் திரியிறீங்க. பொம்பளைய மட்டும் உட்காந்து வரணும், ஆம்பளைய நின்றுட்டு வரணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா? உங்களை மாதிரிதான் நாங்களும் காசு கொடுத்து வாரோம். அப்படியே உட்காருமா. என்ன மனசே கால் வலிக்குதுன்னா இடத்த கேக்குறேன். என்னமா பேசுற? சரியான மூலம் முடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. சரோஜாக்கா எம்பிட்டு நேரம் நின்றுகிட்டு வருவீங்க? தள்ளி உட்கார சொல்லிட்டு உட்கார வேண்டியதானே? ராணி நீ கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துக்கிறியா? அட போங்க சரோஜாக்கா. ராணி அக்காக்கு ஒரு சீட்டே பத்தாது. நீங்க வேற இடம் கேக்குறீங்க. அங்கிட்ட எங்கிட்டாவது போய் இடத்த கேளுங்க. சரோஜாக்கா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷி செய்யற வேலையா? என்ன சின்ன பிள்ளை மாதிரி மடியில வந்து உட்கார்ந்து கிடக்க தள்ளுக்கா. அடியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. எம்பிட்டு நேரம் நிக்கிறது? கால் வலிச்சு கிடக்கல. அதுக்குன்னு என் மடியில வந்து அப்படி உட்காருது. என்ன பால் டப்பா வேணா வாயில வச்சு விடவா? போவி அங்கிட்டு. அடியே சின்ன பொண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. பாவம் தான சரோஜாக்கா எம்பிட்டு நேரம் நின்னுக்கிட்டு வருவாங்க.
எப்பா என்ன நாத்தம் அடிக்குது. சரோஜாக்கா குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? டேங்க அப்பா, அதான் மயக்கமே வருதா? அதுக்கு நீ என் மடியிலேயே வந்து உட்கார்றது? அங்கிட்டு இறங்கி போங்கக்கா. சின்ன பொண்ணு கத்திக்கிட்டே கிடக்க பஸ்ல வந்து கொஞ்சம் அமைதியா இருடி, எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க. ஏன் ராணியக்கா, அப்பன்னா இந்த சரோஜாக்கா உன் மடியில வச்சுக்கக்கா, நாத்தம் தாங்க முடியல. பஸ்ல ஏறி உட்காந்தாலே இளையராஜா பாட்டு கேட்டாத்தே நிம்மதியா இருக்கும். எங்க டிரைவரையும் கண்டக்டரையும் காணா, வந்த உடனே இளையராஜா பாட்டு போட சொல்லணும். ஆமா கீதா, அதுலயே அந்த தூதுவளை இலையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா, அந்த பாட்டுத்தே இனிமையா இருக்கும். ஏ எப்பா, அந்த காலத்து பாட்டுலாம் வேணாம், புது பாட்டா போட்டதேன் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு வரலாம். அச்சோ 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 பச்சோ 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 சோ சுச்சோ சுச்சோ சுச்சோ. அட கிறுக்கு புடிச்ச சின்ன பொண்ணே, ஏண்டி மூஞ்சில துப்புற? துப்பல சரோஜாக்கா, பாட்டு பாடுறேன். என்ன எலவோ அச்சை, இது என்ன அச்சோ அச்சோ அச்சோனா ஒப்பாரி வைக்கிற மாதிரில இருக்கு. டிக்கெட் 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 வாங்குங்கம்மா, டிக்கெட் டிக்கெட். டிக்கெட் காரர் எங்களை பார்த்தா பொம்பளைய மாதிரி தெரியலையா? நாங்கெல்லாம் பொம்பளையாதே, எங்கிட்ட வந்து டிக்கெட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா எனக்கு என்ன கண்ணாமா தெரியல, பொம்பளைகளும் தெரியுது ஆம்பளைகளும் தெரியுது, டிக்கெட் எடுங்கம்மா ஃபர்ஸ்ட். என்னன்னு நாட்டு நடப்பே தெரியாத மாதிரி இருக்கீங்க. பொம்பளைகளுக்கெல்லாம் டிக்கெட் இல்லைன்னு கவர்மெண்டே சொல்லிருச்சுல, நீங்க வந்து எங்கிட்ட டிக்கெட் டிக்கெட்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. டிக்கெட்டை மட்டும் வேணா கொடுங்க. இந்த என் மடியில உட்காந்துருக்குல நீலமுடி, அதுக்கு அரை டிக்கெட் கொடுங்க. என் மடியில உட்காந்துருக்குல. கிறுக்கு புடிச்ச பொம்பளைகளா, எனக்கெல்லாம் நாட்டு நடப்பு தெரியத்தேன் செய்யுது. ஏம்மா ஒரே மாவட்டத்துக்குள்ள பயணிச்சாதாமா டிக்கெட் கிடையாது. நீங்க திருச்சி பஸ்ல ஏறி உட்காந்துருக்கீங்க, ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 200 ரூபாய் கிட்ட வருமா, எடுங்க காசை. ஏ எப்பா, ஏ சரோஜாக்கா, என் மூஞ்சிக்கு நேரம் வாய ஆன்னு திறந்து வச்சிருக்க, நாத்தம் தாங்க முடியல. எத்தனை நாளாச்சு பல்லு விளக்கி? ஏம்மா இப்ப என்ன டிக்கெட் எடுக்கிறீங்களா இல்ல கீழே இறக்கி விடவாமா? என்னே ஓசி பஸ்ன்னு சொல்லிட்டுல என்ன ஏறணும்? ஆலங்காத்தாலேயே இமுசைய கூட்ட வந்துருச்சுங்களே, இறங்குங்கம்மா அங்கிட்டு. டூட்டி டயத்துல வந்து எனக்கு 7:30 இழுக்க வந்திருக்கு. வாசி பஸ்ல ஏறி ஊரை சுத்தலாம் நினைக்கிறீங்களா? இறங்குங்கம்மா. ஏக்கா இருக்கா அண்ணே, பஸ்ல ஏறினது ஏறிட்டோம், பக்கத்து ஸ்டாப்லயாவது இறக்கி விடுங்க அண்ணே. இந்த பச்சை குழந்தை மடியில உக்காந்துருக்குல, பஸ்ல போகணும்னு ரொம்ப ஆசைப்படுதுனே. ஏம்மா இதுவாம்மா பச்சை குழந்தை, 60 வயசு கிழவிய தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு குழந்தைய நான் சொல்ற போர்ஜரியா செய்யற, அப்படியே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருவேன் பாத்துக்குங்க. ஒழுங்கா இறங்கி ஓடுங்க.